மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு தொழில் அதிபர்கள் ஆகுவதற்கு இப்பொழுது ஒரு காலம். அதாவது இப்போ எடுத்துங்களேன், எத்தனை அரசியல் கட்சிகள் அங்கீகாரத்தை ரத்து செய்தார்கள். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. இதனால் வரை ரத்து செய்தது அத்தனையுமே தொழில்களில் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை நிறுவார்கள். அதாவது கெசட்டட் அல்லது ரிஜிஸ்டர்டு, அது மாதிரி உங்களுடைய தனித்திறமை முத்திரை குத்தப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 கம்பெனி இருக்குது, 10 வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் ஒரு ரிஜிஸ்டர்டு கிடையாது. இந்த காலம் உங்களுடைய திறமையினால் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தொழிலில் ப்ளஸ் மாமியார் ப்ளஸ் உங்களுடைய ஊரில் மதிக்கப்படுவீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு பொன்னான காலம். மதிப்பு மரியாதைகளால் இதனால் வரை பட்ட கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு அங்கீகாரம், வெற்றி, மாபெரும் வெற்றி. உதாரணம் எடுத்துங்களேன், பழைய படத்தில் எடுத்து பாருங்க, எடுத்த உடனே ஒரு சீன் போடுவாங்க, வெற்றி அல்லது கோயில் அல்லது மாடு பசுமாடு வரும், மணி அடிப்பாங்க. ஆக இந்த வெற்றியினுடைய சின்னம் அதுபோலத்தான் மகர ராசிக்கு இப்பொழுது இந்த காலம் வெற்றியின் காலமாக தொட்டதெல்லாம் துலங்கும், அல்லது இதுநாள் வரை தொட்டு கொண்டிருந்ததெல்லாம் ஒரு விளக்கம், அது ஒரு விளங்கும். ஆக மகரம் வெளிநாடு வாசம், புகழ் வாசம், அல்லது உங்களுடைய பெருமைகளை அக்கம் பக்கத்தினாலும் பேசி கொண்டிருப்பார்கள். ஆக பெருமை மிகும் காலம் மகரத்திற்கு. ஆக மகரம் மிகச் சிறப்பான அந்தஸ்தை பெறும். அதே நேரத்தில் வெளிநாடு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, அல்லது வெளிமக்கள் தொடர்பு, அல்லது மேல் மக்களுடைய ஆசீர்வாதங்கள் மிக அற்புதமாக கிடைக்கும். ஆக மகர ராசி நேயர்களுக்கு குறிப்பாக கடற்கரையோரம் சற்று ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நடைபயணம் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய அந்தஸ்து மேலும் புகழ் பெறும். ஆக மகரம் புகழின் உச்சத்திற்கு செல்லும் இக்காலம். நன்றி, நமஸ்காரம். அதாவது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவி நேயர்கள் வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும். ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம், நல்லதை பார்ப்போம், நல்லதோடு உறவாடுவோம். ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன். நன்றி, நமஸ்காரம்.